கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, நம்பிக்கை வீண் போகாது. இந்த உலகத்தில் எல்லாமே வீணாயிடும். வீணாகாத ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல முடியுமானா இல்லை, எல்லாமே வீணாயிடும். பெண்ணில் இங்கே இல்லாமல் போச்சுன்னா அதை எழுத முடியாது, வீணாயிடும். வாட்சில் பேட்ரி இல்லாமல் போச்சுன்னா உடஞ்சின்னா அது வீணாயிடும். வீணாகாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே வீணாயிடும். ஆனால் ஒரே ஒரு காரியம் வீணாகாது, அதுதான் உங்களுடைய நம்பிக்கை. நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு. இதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் கிடையாது, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அதுவும் சாதாரண முடிவு அல்ல, ஆசீர்வாதமான முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் நம்பிக்கை இருக்குல்ல, அதுக்கு மிகவும் வேல்யூ அதிகம். அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்பிக்கையை குறித்து வேதம் அநேக காரியங்களை சொல்கிறது. நம்பிக்கையில் எந்த ராஜாவை காட்டிலும் அவனைப் போல ஒரு ராஜா இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை என்று யாரை குறித்து சொல்லியிருக்கிறது தெரியுமா? எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து. எசேக்கியா ராஜா அவ்வளவு கர்த்தரை நம்பி இருந்தான். அசரியா ராஜா எதிராய் வந்த பொழுதும் ஒரு பெரிய நம்பிக்கையோடு கர்த்தர் எங்கள் பக்கம் இருக்கிறான், நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம், உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எசேக்கியா ராஜாவை காட்டிலும் படைபலன் எல்லாத்துலேயும் அசரியா ராஜா பலமாக இருந்தான். ஆனாலும் இந்த எசேக்கியா ராஜா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அதனால் நான் யாரை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, நம்பிக்கையில் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா எப்படி இருக்கலாம் தெரியுமா? எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கலாம். ரோமர் 12:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள். நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்பி பாருங்கள், அது ஒரு நாள் வீணாகாது. சங்கீதம் 71:1, சங்கீதம் 25:2, சங்கீதம் 31:1, இந்த மூன்றிலையும் பக்தன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தரை நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஒரு சகோதரி அவங்களுடைய சாட்சியை சொல்லும் பொழுது எனக்கே அப்படியே இருதயமெல்லாம் பதறியது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வருகிறது, திருமணம் நிற்கப் போகிறது என்று சொல்ல, திருமணம் நிற்கப் போகுதுன்னு சொல்ல, இந்த சகோதரி அவ்வளவு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை தெரியுமா? எந்த திருமணம் நின்னாலும் சரி, எனக்குன்னு ஒரு லைஃப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஆசீர்வாதமான லைஃப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார், அது ஒரு நாள் வீணாகாது. அந்த ஒரு நம்பிக்கை. மறுபடியும் அந்த திருமணம் நின்றது. ஆனால் அதை காட்டிலும் பெஸ்ட்டாக உள்ள மாப்பிள்ளைய, பெஸ்ட்டாக உள்ள எல்லாத்தையுமே கர்த்தர் அந்த மகளுக்கு கொடுத்தா. அந்த மகள் சொன்னால், நான் நம்பி இருக்கிற நம்பிக்கை எனக்கு தெரியாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை மாத்திரம் ஒரு நாளும் வீண் போகாது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:14, நீதிமொழிகள் 29:25, அவன் என்னை நம்பி இருக்கிறவனால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அந்த நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு ஆசீர்வதித்தருளும். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.
நம்பிக்கை வீண் போகாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.